கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 116 சங்கீதம் 12 கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமக்கு அநேக நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய தயவினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் அவராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். தாவீது ஒரு ராஜாவாக இருந்த பொழுதும் தேவனுடைய நன்மைகளை அவர் அனுபவிப்பதில் தவறி போகவில்லை. அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்ற நினைவு அவருக்கு இருந்தது. மட்டுமல்ல, அதற்குள்ள நன்றி அறிதலும் அவரிடத்தில் காணப்பட்டது. இதைத்தான் இன்றைக்கு தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் அநேக நன்மைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ நன்மைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் முழுவதிலும் தேவன் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். இந்த தேவனுக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம் என்று நாம் என்றைக்காவது சிந்தித்ததுண்டா? ஒரு மனிதர் நமக்கு உதவி செய்தால் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறோம். அவர்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கிறோம், ஏதோ ஒரு நன்மையை அவர்களுக்கு செய்கிறோம். ஆனால் தேவன் இவ்வளவு நன்மைகள் நமக்கு செய்கிறாரே, இவருக்கு நாம் எண்ணத்தை கொடுக்கிறது என்று தாவீது ராஜாவை போல நாம் என்றைக்காவது நினைத்திருக்கிறோமா, செய்திருக்கிறோமா? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று. ஹல்லேலூயா! தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்ட மனுஷன் அவருக்கு எண்ணத்தை கொடுக்க முடியும் என்று சிந்தித்து பார்த்து இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இதுதான் நான் அவருக்கு செய்யக்கூடிய நன்றி அறிதல் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 24 சங்கீதம் 1-2 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். இந்த தேவன் மிகவும் பெரிய தேவன். அவர் பூமியும் அதன் நிறைவுக்கும் சொந்தக்காரர். அவர்தான் அதை கடல்களுக்கு மேலேயும் ஆறுகளுக்கு நதிகளுக்கு மேலேயும் ஸ்தாபித்திருக்கிறாரா? அப்போ இப்படிப்பட்ட பெரிய தேவனுக்கு ஒரு ராஜாவே எண்ணத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் சாதாரணவர்களாகிய நீங்களும் நானும் இந்த தேவனுக்கு எதையாவது கொடுக்க முடியுமா? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் இரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவது தான். ஹல்லேலூயா! நாம் அனுதினமும் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டுவது மட்டுமல்லாமல் நாம் இரட்சிப்பின் அனுபவத்தோடு நாம் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வதை தான் கர்த்தர் விரும்புகிறார். தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம் என்று தாவீது ராஜா சொன்னது போல நாங்களும் சொல்லும்படியாக நாங்களும் கர்த்தர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து இரட்சிப்பின் அனுபவத்தோடு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.